உங்க வீட்ல சாதம் மீதமாயிருச்சா? அத மேக்ஸிமம் நீங்க பழைய சாதம் செஞ்சு சாப்பிடலாம். ஆனா 5 யூனிக்கான டிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்க உங்களுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல இருந்து பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளான டிஷ்ஷஸ் தான். ஆனா உங்க சாதத்த வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபியா நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுல நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தயிர் சாதம். தயிர் சாதம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஒரு நாள் வந்துட்டு நீங்க சமையலுக்கே ரெஸ்ட் விட்டுறலாம். முந்தின நாள் சாதம் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குதுன்னு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதுல தயிரை கலந்து உப்பு போட்டு கொஞ்சம் கேரட்லாம் துருவி போட்டுட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான தயிர் சாதம் ரெடி ஆயிரும். ஸோ உங்க லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு நீங்க தயிர் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம். லெமன் சாதமும் நீங்க உங்க லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சுட்டு லெமன் சாதம் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ லெமன் கடுகு எண்ணெய் போட்டு நல்லா தாளிச்சு நீங்க வந்து அதுல உப்பு எல்லாமே போட்டு நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்ச இந்த லெமன் சாதத்தை வந்து நீங்க பண்ணி நீங்க லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா பண்ணலாம். நிறைய பேர் இந்த வெங்காய பக்கோடாலாம் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ்லையும் நீங்க பக்கோடா பண்ணி சாப்பிடலாம். ஸோ லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு உப்பு தேவையான அளவு அப்புறம் நீங்கள் சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பக்கோடா மாதிரி பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கொஞ்சம் ரவையும் எடுத்துட்டு இந்த ரைஸையும் வச்சு அதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி உப்புமா மாதிரி கிண்டி நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் உப்புமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் நீங்க வந்து இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஆப்வியஸ்லி அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு பிரியாணி ப்ராசஸில் உங்களால் பண்ண முடியாது. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஸ்பைசி பிரியாணி மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணலாம் ஆக்சுவலி அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கார்ப்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சம்மர் டைமில் நீங்கள் சாப்பாடு சமைக்கும் பொழுது அதுலேருந்து வர்ற அந்த ஹீட்னாலையும் இன்னும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும், வேர்த்து கொட்டும், நல்லா பாடி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொட்ட விட்ட மாதிரி தான் நிறையா பெண்கள் வந்துட்டு கிச்சனில் வந்து இந்த சம்மர் டைமில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வெயில் ஒரு பக்கம், இந்த இப்போ ஹீட்லேருந்து வர்ற அந்த அனல் ஒரு பக்கம், இதெல்லாம் கலந்து சமைக்கிறதுக்கே அப்படியே சொணங்கி போய் இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கிற பட்சத்தில் அப்பப்போ இந்த சம்மர் டைமில் இந்த நீங்கள் முன்னாடி என்ன சமைச்சு வச்ச சாதம் வந்து நீங்கள் மிச்சப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் வீட்டில் பெரியவங்க இருக்கிற பட்சத்தில். ஸோ இந்த 5 டிப்ஸை வந்து நீங்கள் மீதமான சாதத்தை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.